vi ropar på, det är du som svarar, Appa. Om jag கூப்பிடுறாங்களோ நீங்க svara பண்ற ஒரு ஆண்டவர் அப்பா. வெந்த பண்ணாத ஒரு ஆண்டவர், எதுவும் பொறுவெந்த பண்ணாம எல்லாம் எங்களுக்கு தர ஒரு ஆண்டவர் அப்பா. நன்றோடு ஸ்தோத்திரிக்கிறோம். வேற ஒரு ஆண்டவர் போல இல்லப்பா, நீர் ஒருவரே அப்பா. நன்றோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அப்பா, snart 2000 åருக்கு முன்னாடி நீங்கள் எருசலேம் உள்ள பண்ணீங்கப்பா. எனக்காக அந்த சிலுவையில் மறைச்சிங்கப்பா. நான் செஞ்ச பாவங்களுக்காக நான் அன்னைக்கு மறைச்சிங்க ஆண்டவரே. நீங்கள் எல்லாம் அறிந்தும் நீங்கள் சந்தோஷமாக அந்த இதில் போயிருக்கிறீங்க ஏசப்பா. நன்றோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஏசப்பா. ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கொண்டாடுவோம்
ஜெயம் பெறுவே. வெற்றி வேதனின் இயேசுவின் பின்னால் முற்றிலும் ஜெயம் பெறுவே. நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ, நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ, வாழ்வோ சாவோ வல்ல தூதரோ பிரிக்கவே முடியாது. வாழ்வோ சாவோ வல்ல தூதரோ பிரிக்கவே முடியாது. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், நான் திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், நான் திரும்பி பார்க்க மாட்டேன். Gör stått appa, vem som följer dig, han kan inte snu sig appa. Om med pinnale vanda appa, ella med valkelen alla pågom appa. Om med nambi arvararo, கைவிடாத தேவன் அப்பா, நான் உம்மோட வழியில் நடக்க வைக்கிறேன். ஹம்சம் எங்களோட வெளிச்சமும் எங்களோட வழியும் அப்பா. நீர் நஞ்சோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் அப்பா. பாவம் எல்லாம் போக்கிட்டு வேறப்பா, வேறு யாரும் கூடாத ஒரு காரியம் அப்பா, உம்மால் மட்டும்தான் அது கூடும் அப்பா. நஞ்சோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எத்தனை வாட்டி நோய் அடித்தாலும் அப்பா, நீர் எங்களை பாசமாய் மன்னிப்பவரப்பா, அதுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எத்தனை நன்றி சொல்லாலும் அது என்னாதப்பா. நஞ்சோடு ஸ்தோத்திரம் அப்பா. கண்ணீரெல்லாம் துடைக்கின்றவரே அப்பா, நஞ்சோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹம்சம் törker våra tårar när ingen andra gör அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. வேறு யாரும் இல்லாத அப்பா, நீரே பக்கத்தில் இருந்தப்பா, நீரே பக்கத்தில் இருந்தப்பா. என்னை யாரும் ஒன்றும் செய்யலாதப்பா, நீரே பட்சத்தில் இருந்தப்பா, நீர் என்னோடு இருந்தப்பா, யாரும் என்னை அஞ்ச முடியாதப்பா. நஞ்சோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கூப்பிட போது நாளெல்லாம் எங்களுக்கு ஸ்வார பண்ற ஒரு ஆண்டவர் அப்பா, நஞ்சோடு ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. யார் கூப்பிட்டாலும் வராத போது நீர் வந்தீரப்பா, அதுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நஞ்சோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில் நாம் பாடி துதிப்போம். குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். ஆனந்தம் ஆனந்தமே நண்பரின் திருப்பாதத்தில்,
இயேசுவின் சன்னிதானத்தில் குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில் குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில் பாவி ஸ்தோத்திரிக்கிறோம் பன்னீரேன் பட்சத்தில் இருந்தப்பா எல்லாமே சந்தோஷமா இருக்கும் அப்பா visst du är med oss det ens vi kan göra är att smila Gud நீர் எங்க கூட இருந்தப்பா நாங்க சந்தோஷமா இருக்கலாம் அப்பா இயேசுவின் சன்னிதானத்தில் இருக்கும்போது நாங்க சந்தோஷமா இருக்கலாம் அப்பா vi kan synge vi kan dansa visst du är med oss vi kan göra vad vi vill Gud நீர் என்னோடு இருந்தாலப்பா jag kan flytta på fjällappa நீர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்ந்திடுவேன் நீர் என்னோடு இருந்தாப்பா ஒரு மதிலை தாண்டிடுவேன் அப்பா நன்றோடு ஸ்தோத்திரிக்கிறேனப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா சங்கீதம் 118 நாங்க படிச்சது போல கர்த்தரின் பெலனும் என் கீதமுமானவர் அவர் எனக்கு ரட்சிப்பானார் han har blivit min அவர் எனக்கு ரட்சிப்பானவர் அவர் என்னோடு jag är hans han är min vi tackar dig för det அப்பா நீர் என்னோடுதப்பா jag är din av flera gånger bibeln சொல்லிருக்கிறார் நாங்கள் அவரோடுவர் vi är hans han ingen kan ta väck oss från han யார் நம்மளை எடுக்கலாத அவர்கிட்ட இருந்து அவர் நம்ம கரம் பிடிச்சு இருக்கிறார் அவர் நம்ம கரம் பிடித்து எல்லாமே நம்ம போற கஷ்டங்கள் நாங்க போற சந்தோஷமான காரியத்தை எங்களை நடத்துறவர் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா உம்மை துதிக்கிறோம் அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா நன்றி பலி பீடம் கட்டுவோம் நல்ல தெய்வம் நன்மை செய்தார் அவர் நமக்காக நன்மை செய்தவர் எனக்காக அந்த சிலுவையில் மரிச்சவர் எனக்காக எல்லாமே செய்தவர் அதுக்கு நன்றி செலுத்துவோம் நன்றி பலி பீடம் கட்டுவோம் நல்ல தெய்வம் நன்மை செய்தார் நன்றி பலி பீடம் கட்டுவோம் நல்ல தெய்வம் நன்மை செய்தார் செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன் செய்த நன்மை ஆயிரங்கள்
அவர் பெரியவர். என்னோட கஷ்டங்கள் விட அவர் பெரியவர். நான் செய்த ஒவ்வொரு பாவங்களையும் அவர் மட்டும்தான் போக்க முடியும். அதுக்காக இந்த உலகில் இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. ரத்த கோட்டைக்குள்ளே நான் எதுவும் அணுகாது, இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். அறிக்கை செய்வோம். அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாய் சந்தோஷமாய் பாடுவோம். பாசமாய் சிலுவை பலியானா பாவத்தை வென்று விட்டார், என் தேவன் வென்று விட்டார் என்று சந்தோஷமாய். ஓ மகிமை மகிமை அப்பா. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டா. அறிக்கை செய்து சுதந்திரமாய் விசுவாசத்தோடு அறிக்கை செய்து பாடுவோம். அவர் ஜெயம் எடுக்க வந்த இயேசு கிறிஸ்து, அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் தொழுது கொள்ளுவேன், மகிமைப்படுத்துவேன், பாடுவேன். இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது, இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பேர் காலையில சொல்ல முடியும், எனக்குள்ள இருக்கிற ஒரு பெரியவர்? ஹல்லேலூயா. எனக்குள்ள இருக்கிற ஒரு உலகத்தை ஜெயித்தவர். ஆமென் ஹல்லேலூயா. அவரை யாரும் எதுவுமே செய்ய முடியல. அவர் உலகத்தை ஜெயித்தார், மரணத்தை ஜெயித்தார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. கெட்டு போனதை மறுபடியுமாக உருவாக்குகிறவர், நம்ம ஆராதிக்கிறவர். ஹல்லேலூயா. அவருடைய கரத்திலேயே கெட்டு போனதை மறுபடியும் எடுத்து உருவாக்குகிறவர் நம்முடைய ஆண்டவர். ஆமென் ஹல்லேலூயா. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எத்தனை பேர் விசுவாசத்தோடு பாட முடியும்? என்னையும் அவர் அப்படியாக மாற்றியிருக்கிறார். உலகம் என்னை தள்ளினது, ஆனால் என் தேவனோ என்னை அணைத்து கொண்டார். உலகம் என்னை வேண்டாம் என்று சொன்னது, ஆனால் கர்த்தர் சொன்னார், முன்குறித்து சொன்னார், நீதான் எனக்கு வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அவருடைய முகத்தை பார்த்தவங்க யாருமே வெட்கப்பட்டு போனதே இல்லை. எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் அவர் முகத்தை பார்க்கிறேன், நான் வெட்கப்பட்டு போவதே இல்லை? ஹல்லேலூயா. அவருடைய முகம் நோக்கி பார்த்தவர்கள் ஒருவருமே வெட்கப்பட்டு போனதே இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவருடைய முகத்தை நோக்கி பார்த்தார்களாம், அவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நானும் கூட அவருடைய முகத்தை நோக்கியே பார்த்து கொண்டிருக்கிறேன். என் தலை நிமிர பண்ணுவார் அவர், அவர் எனக்காக யுத்தம் பண்ணுவார் அவர் என்ற விசுவாசத்தோடு அவருடைய நாமத்தை உயர்த்தி உயர்த்தி மகிமைப்படுத்தி பாடுவோம். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள். ஹல்லேலூயா. நம்பினோரை கைவிடவே மாட்டீங்கப்பா.
உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீ. இயேசு மகராஜா உயர்த்துவோம். அன்றைக்கு முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஓசன்னா ஓசன்னா என்று பாடிக்கொண்டே வந்தாங்களாம். சொல்லும் இயேசு மகாராஜா, எங்கள் தெய்வம் நீங்க, எங்கள் ராஜா நீங்க. உயர்த்துவோம், இயேசு இயேசு என்று உயர்த்துவோம். எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீ வெறுப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீ மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. இடுக்கண் நீக்கி விடுவிக்கின்றீர், இடுக்கண் நீக்கி விடுவிக்கின்றீர். இறுதி வரை நீர் நடத்தி செல்வீர், இறுதி வரை நீர் நடத்தி செல்வீர். அவமானம் அடைவது எத்தனை பேர் உறுதியாக விசுவாசத்தோடு, யார் என்னை சிறுமைப்படுத்த நினைத்தாலும் கர்த்தர் என்னை உயர்த்துவார், கர்த்தர் என்னை உயர்த்துவார். அப்பா நான் உமது பிள்ளை, அவமானம் அடைவதில்லை. உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றீர். உடைந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றீர். அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும், அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும் அனைத்து நின்றும் நீர் விடுவிக்கின்றீர், அனைத்து நின்றும் நீர் விடுவிக்கின்றீர். அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது
உமது பிள்ளை ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உம்மைத்தான் நான் பார்க்கிறேன். சிலுவையில வெற்றி சிறந்த அந்த முகத்தை பார்த்து சொல்லுவோம், உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன், அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் உடைய பாதம் பற்றி சொல்லுவோம். அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. வேதம் இப்படியாக சொல்லுகிறது, நமக்கு எதிரடையாக இருந்த கையெழுத்தை சிலுவையில் இயேசு கிறிஸ்து குலைத்து போட்டார். நமக்கு எதிரடையாக இருந்த சாபங்கள் எல்லாவற்றையும் சிலுவையில அவர் முடித்து விட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய பிள்ளையாக இருக்கிற எனக்கு எந்த சாபத்துக்கும் சம்பந்தம் இல்லை. அவருடைய பிள்ளையாக இருக்கிற எனக்கு எந்த இடத்திலும் குறைவே இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எனக்கு எந்த இடத்துல குறைவே இல்லை. கர்த்தர் என்னோட குறைவை எல்லாம் மகிமையிலே நிறைவாக்குவார். ஹல்லேலூயா. ஏனென்றால் நான் ஆராதிக்கிறவர் சிலுவையில வெற்றி சிறந்திருக்கிறார். நான் ஆராதிக்கிறவர் சிலுவையில வெற்றி சிறந்திருக்கிறார். அவர் மரணத்தை ஜெயம் எடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாங்கள் ஆராதிக்கிறவரால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. அவருடைய முகத்தை நோக்கி பார்த்தவர்கள் ஒருவருமே வெட்கப்பட்டு போனதே இல்லை. ஹல்லேலூயா. என் தலையை நிமிர பண்ணுவார். ஆமென் சொல்ல முடியுமா? என் தலையை நிமிர பண்ணுவார். ஹல்லேலூயா. எனக்கு எதிராக கூடுகிற கூட்டம் அது அவரால் கூடுகிற கூட்டம் இல்ல. அது ஒரு வழியாய் வரும், 7 வழியாய் துரத்தப்படும். ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு எதிராக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி அதுல என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி அதுல என் தலையை உயர்த்துகிறவர் நான் ஆராதிக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மகிமையுள்ள தேவன், மகிமையுள்ள தேவன், மகிமையுள்ள தேவன். அப்பா தகப்பனே, அப்பா தகப்பனே, உம்மை ஆராதிக்க ஆராதிக்க மகிமையில இன்னும் பிரகாசம் அடைகிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்க நன்றி செலுத்துகிறோம். அப்பா தகப்பனே, நீர் செய்த காரியங்கள், நீர் தாமதித்த காரியங்கள், தள்ளி போட்ட காரியங்கள் எல்லாவற்றுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வெறுமையாக படைக்கும் இரட்சகர் இயேசுவின் நாமத்தினால எல்லா துதி பலிகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் எல்லாவற்றையும் உங்க திருச்சமூகத்தில் கொண்டு வருகிறோம். சிறியவர்கள், பாலகர், பெரியவர் எல்லாருமே நாங்கள் உண்மை உயர்த்தி மகிமைப்படுத்த இன்றைக்கு நீர் கொடுத்த மாபெரும் ஸ்லாக்கியத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சகோதரர்களோடு ஒரே குடும்பமாய் நாங்கள் உண்மை ஆராதிக்க நீர் தந்த மாபெரும் இரக்கத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் சுகந்த வாசனை நுகர்ந்து கொண்டீர் என்று நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தினால துதிக்கிறோம், துதி பலிகள் ஏறெடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் போதுமானவர். ஆமென். ஹல்லேலூயா. அப்படியாகவே கர்த்தர் நமக்கு தந்த வாக்குத்தத்தத்தை நம்ம சொல்லி முடிக்கிறதுக்கு முன்பதாக, சுதந்திரிக்கிறதுக்கு முன்பதாக தரிசனங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறது நம்மளோட வழக்கம். உங்களிடத்தில் அன்பாய் நான் நினைப்பூட்டுகிறேன். உங்களோட குடும்பத்தில் சகோதரனாய், உங்களோட வீட்டில் ஒருவனாய் நான் உங்களுக்கு நினைப்பூட்டுகிற ஒரு காரியம், இந்த தரிசனங்களுக்காக நீங்கள் ஜெபிங்க. இந்த தரிசனத்தில் வாலிப பிள்ளைங்க இருக்கிறாங்க, சிறு பிள்ளைகள் இருக்கிறாங்க, நம்முடைய எதிர்காலம் இருக்கிறது. அதற்காக நீங்கள் ஜெபிக்கும்படியாக அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு மனம், சுவிசேஷம், தேசங்கள் இவைகளுக்காக ஜெபிக்கும்படியாக அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுதும் கூட மகள் ஜெபிப்பாங்க. எல்லாரும் ஒரு மனதோடு கூட நம்ம இணைந்து கொள்ளலாம். அன்புள்ள பிதாசோத் நாளுக்காக நன்றி அப்பா, இந்த நல்ல நாளுக்காக நன்றி அப்பா, எங்க கூட்டி சேர்த்ததுக்காக நன்றி அப்பா. அப்பா தரிசனத்துக்காக நன்றி அப்பா, தரிசனத்தை ஆசீர்வதிங்க அப்பா. சுவிசேஷம் தேசங்களுக்காக வருகிறப்பா, சுவிசேஷம் இன்னும் பரவத்தக்கதாக உதவி செய்யுங்க அப்பா. தேசங்களை பொறுப்பிடுங்க அப்பா. தேசங்களை என்னென்ன நடக்குதோ நீர் அறிவிறப்பா. நீங்கள் எல்லாமே பாதுகாத்து உம்மோட கட்டுப்பாடு வச்சிருக்கிறதுக்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா.
நாங்கள் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கத்தக்கதாக உதவி செய்யுங்க ஏசப்பா. சுவிசேஷத்தை நாங்கள் போய் ஸ்ப்ரே பண்ணத்தக்கதாக உதவி செய்யுங்க ஏசப்பா. இந்த சர்ச்சில் ஒரு மனம் சமாதானத்துக்காக வருகிறேன் ஏசப்பா. மற்றவங்களை தாங்கத்தக்கதாக, மற்றவங்களை செத்து பண்ணத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. இருக்கிற ஒவ்வொரு கஷ்டங்களும் ஒரு விஷயம் எடுத்து போடுவீராக, ஒவ்வொரு தடைகளும் ஒரு விஷயம் எடுத்து போடுவீராக அப்பா. மீண்டும் இருக்க நேரமே பொறுப்பிடுங்க. இயேசுவின் ஜெபத்தில் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே அந்த தரிசனத்தை நமக்கு நிறைவேற்றி தருவாராக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே கர்த்தர் நமக்கு தந்த வாக்குத்தத்தத்தை நம்ம எல்லாரும் சுதந்தரிக்க போகிறோம். ஏசாயாவின் புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 20வது வசனம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயா 60:20. உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே நின்ற வண்ணமாகவே நம்ம இன்றைக்கு ஒரு குடும்பத்தாரை நம்ம கரம் தட்டி நம்ம வரவேற்க போகிறோம். மத்தியில் வந்திருக்கிற சகோதரர் ஆனந்தராஜ்காக, அவருடைய மனைவிக்காக, சகோதரிக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் எங்கள் மத்தியில் இருக்கிறது இட்ஸ் எ கிரேட் பிளெஸ்ஸிங் ஃபார் அஸ். கர்த்தர் உங்களை அழைத்து வந்ததுக்காக நாங்கள் நிறைய ஜெபித்திருக்கிறோம். நீங்கள் வரேன்னு சொன்ன நாள்லேருந்து எங்களுடைய எல்லா ஜெபங்களிலுமே நீங்கள் இருந்திருக்கிறீங்க. உங்களை நாங்கள் எங்களோடு கூட இணைத்து கொள்வதில் நாங்கள் பரலோக திட்டம் இருக்கிறதா நாங்கள் காண்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். உங்களோட பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு கரம் கொடுத்து வாழ்த்தி ஆசீர்வதிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்னு சொல்லி ஒரு ரெண்டு பேருக்கு போயிட்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லி வாழ்த்தி ஆசீர்வதித்து உங்களோட இடத்துல உட்காருங்க. ரோஸ் இப்போ வா நன்றி. அமர்ந்து கொள்ளுங்க. இப்பொழுதும் கூட இன்றைக்கு